ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமரா பைட் ஃபார் எயிட். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்டில் மைன்கிராஃப்ட் வேர்ல்டு. ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சு இருக்கும் சாஃப்ட்டு. நாம் இப்போ விளையாட போகிறது மைன்கிராஃப்ட்டு ஈஸி சாரி நார்மல் வேணாம், ஈஸி போட்டுக்கலாம். ஷோ கோஆர்டினேட்ஸ் ஆனில் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் மேப் வேணால் போனஸ் டெஸ்ட் வேணும். இல்லை, ஸ்டார்டிங் மேப்பே இருந்து தொலைட்டேன் இதுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். போதுமா? போதும். ஓவராலாக வேணாம். கிரியேட் there are 3587 types of ஃபிஷ்ஷஸா? ஆமாம், ஷியர் எதோ போங்கடா, அதெல்லாம் படிக்கிறதா இல்லை. சீக்கிரம் லோடாக தொலை. பில்டிங் டெரைனே லோடிங் ரிசோர்ஸஸு. சீக்கிரம் வந்து தொலைய மாட்டேங்குது. இந்த ஸ்க்ரீனில் காட்டுற வேர்ல்டே வந்தால் சூப்பராக இருக்கும், ஆனால் வராது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நல்லா இருக்கிற வேர்ல்டை என்றைக்கு நமக்கு கொடுத்துருப்பான் இந்த மோஜாங்குக்காரன். டார்ச்சு பொட்டி இருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. மேலே இது நட்டு நிற்கிறனால என்ற லேக் அடிச்சு தொலையுது. அந்த ஆக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பொட்டியை உடச்சிக்கலாம். இந்த லைட்டையும் தூக்கலாம். என்ற லைட்டை தூக்கினது இருட்டாக இருக்குது. என்ற நடக்க முடியல, மண்டை இடிக்குதோ. வாவ், ஸ்டிக்கு. இந்த சைடாக போவோம். இந்த சைடாக போனால் எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா நல்ல நம்பிக்கை தான். ஓ, இது நிறைய. நான் கூட ஆடுன்னு நினச்சி அடிச்சிருப்பேன். அடிச்சிருந்தேன் நேரம் என் கதை என் சோழி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க பாய் தான். ஓவர் அடிச்சு தொலைதுரா இவனுக்கு பண்ணுறதில்ல. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் நடக்க மாட்டேங்குது. மரத்துக்கு அவளாம் நினச்சா கீழே விழுந்து ஹெச்பி தான் குறைஞ்சி தொலையுது. ஹெச்பின்னு வாயில் வருது பாருங்கள். ஹார்ட்டு ஃப்ரீ ஃபயரில் வர ஹெச்பியை நினச்சிட்டேன். ஐயோ. இப்போ நாம் தாண்டி போக போகிறது கடலை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மேன் வர்சஸ் வைல்டு. அது அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டிங்கன்னா ஸ்டீவ் வர்சஸ் மைன்கிராஃப்ட். யார் ஜெயிக்க போகிறா? அதுக்கப்புறம் என்ன சமமாக இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப தேடினேன், ரொம்ப நேரம் தேடினேன். அதை கட் பண்ணி விட்டாங்க. ரொம்ப நேரமாச்சு கரும்பு பிடிச்சது. இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நம்மளோட அடுத்த கோல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபு லைக்கை போட்டு விடுங்க. சின்ன யூடியூபர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய யூடியூபர்ஸுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் இல்லை, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா வீடியோ போட்டால் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இப்போ பண்ணால் போதும். ஃபுல்லாக பார்க்காமலாம் நாங்கள் பண்ண சொல்ல. அதனால எல்லோரும் பண்ணி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நேரம் தேடினால ஹங்கிரி பார் வேறு குறைஞ்சி போயிடுச்சு. இந்த இடம் ரொம்ப செம்மாக இருக்குது. தேடிட்டு இந்த 2 ஆடும் கிடச்சிச்சு. போடு. ஒன்றுத்து கதை முடிஞ்சு, 2வது கதையும் முடிஞ்சு. இப்போ நான் பெட்டு செய்யலாம். 4 உள் இருக்குது. 3 உள் தான் தேவை பெட்டு செய்கிறதுக்கு. ஏற்கனவே நான் மைன்கிராஃப்ட் விளையாண்டுருக்கேன் கைஸ், ஆனால் டச் விட்டு போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு. அதுதான் கிராஃப்டிங் டேபிள் ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. பேரும் சரியாக ஞாபகம் இல்லை, சிலது மறந்தே போயிடுச்சு சுத்தமாக. எங்கடா பெட்டு கட்டில் போட்டு படுக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நைட்டில் மைன்கிராஃப்டில் முதல் இரவு. ஐயோ, எப்படி சொன்னாலும் அது அப்படி தான் வரும். வேறு வழி இல்லை. ஃபுட்டுக்காக நீ செத்து தாண்டாகணும். ஹெச்பி ஒன்றாயிருச்சு. இது ஹெச்பியா ஈபியா? இது எப்படி சொல்கிறது எனக்கு புரியல. ஏதோ ஒன்று போனால் போட்டோம். லெவல்னே சொல்லிக்கலாம். இப்போ நம்ம லெவல் 1 வந்துருக்குறாங்க மைன்கிராஃப்டில், அதுவும் இந்த வேர்ல்டில். இங்கே ஒரு பழத்தை தோண்டி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னதுரா இது, இன்வென்ட்ரிலேருந்து இந்த பிக்காக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் குழி தோண்ட கரெக்டாக இருக்கும். ஷவல் செய்யலான்னு நினச்சா அதெல்லாம் எவன் போய் செய்வாங்கிறது. மண் தான் நான் கையிலே தோண்டுவோம் போங்க. நிஜமாக சொல்கிறேன், ஷவல்லாம் மண் தோண்ட தேவையே கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், தேவைப்படும். ஆனால் நம்ம செய்யப்போது பொட்டி மாதிரி இருக்கிற வீடு, அதுக்கெல்லாம் தேவைப்படாது. நான் எதுக்கு சும்மா வெளில வரேன்னா வித்தியாசமாக உள்ள சவுண்டு கொடுக்குறாங்க, பயமாக இருக்குது.
எப்படின்னா ஆன்னு காய்ச்சினா பேயே கொண்டு வந்துடுவானுங்க போல் சவுண்டு போட்டு பயமாக இருக்குது இவனுங்க பண்ணுறதுல. அண்ணே விட்டுருங்கங்கிற மாதிரி இருக்குது. திரும்ப சவுண்டு கொடுத்துட்டாங்க, பயமாக இருக்குது. உள்ளே ஏதாச்சும் இருக்குதா? உள்ளே யாராச்சும் இருந்து அப்படியே போயிருங்க, இங்கே வந்துடாதீங்க, என்னை விட்டுருங்க. இது உடச்சா மேலே ஏறி தொலைய முடியாது. காபிள் ஸ்டோன் இங்கே ஒன்று போட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் உடச்சிடலாம். அத்தனையும் கிரைன் போதும்னு நினைக்கிறேன். என்னது அது மண்டை மூடிட்டு இருக்குது, போக முடியல. இப்போ எதுக்கு நான் கல் உடச்சேன்னா ஃபர்னன்ஸ் செய்ய ஹங்கரி பார் வேறு இல்லை. ஹங்கரி பார் இல்லைன்னா ஹெல்த்து குறைஞ்சே முடிச்சிடும் என் கதை. ஹங்கரி பார் குறைஞ்சிக்கிட்டே வருது, என்னத்தை பண்ணுறது? எங்கடா மரக்கட்டை? இங்கே இருக்குதா? மரக்கட்டையை போட்டாச்சு. கோழி, சிக்கன் கபாப், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரை எல்லாமே இங்கே கிடைக்கும், வாங்கோ. பீட்ரூட் சீடா என்னதுடா இது? சரி, ஏதோ ஒன்று நைட் ஆகுது போல். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? வர்ற வழியில் எனக்கு நிறைய பூ கிடச்சிது கேஸ். எல்லா பூவையும் பொறிச்சிட்டேன், ஒன்று விடாமல் பொறிச்சிட்டேன். ஏகப்பட்ட பூ கிடச்சிது. பூ பாய்ச்சி, ஐயோ சாரி கேஸ், பூ ஃப்ளவர் பர்பிள் ஃப்ளவர். ஐயோ வாய் வேறு ரோலாகி தொலையுது. வித்தியாசமான பேர்லாம் சொல்லிடுறேன், எனக்கே சிரிப்பு தான் வருது. பூவை போய் பூன்னு சொல்லிட்டேனே, என்ன கொடுமை சொன்னது. நைட்டு வேறு ஆகுது. அந்த ஜாம்பி போய் இவ்வளோ வேறு வந்துடுவான். ஜாம்பி வந்தாலும் அடிச்சிடலாம், ஆனால் ஒருத்தன் வருவான் க்ரீப்பர்னு. வணக்கம்டா மாப்பிள்ளை தேனிலேருந்துன்னு. அவன் வந்து வெடிப்பான் பாருங்க, நம்மளோட பெட்டும் காணாமல் போயிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்பானானமோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வரணும். நடக்கிற விஷயமா அது? நான் மறந்துட்டேங்க. அதுக்கு தான் ஷோ கோஆர்டினேட்ஸ் வச்சுருக்கிறேன். இது வைக்காமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் தொலைஞ்சு போயிருப்பேன். ரா சிக்கனு, வாவ். இன்புட்டு, அவுட்புட்டு, ரிசல்ட்டு, வாவ். என்னென்ன பேர்லாம் வச்சுருக்குறானுங்க ஃபர்னன்ஸுக்கு. கிராஃப்டிங் டேபிளில் ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று மேக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வீடு கட்டுறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா மரம் தான் தேவை. அதைத்தான் இப்போ வெட்ட போகிறோம். மரத்தை வெட்டுறது தப்பு கைஸ், ஆனால் கேமில் அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ தான் உயிர் வாழ முடியும். ரியல் லைஃப்பில் யாரும் மரத்தை வெட்டாதீங்க, அதுக்கு பதிலாக மரத்தை நடுங்க. ரியல் லைஃப்பில் நடக்கிறதுலாம் நடந்துட்டு தான் இருக்குது, எவனும் பார்க்க மாட்டான், அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதை நான் மரம் வெட்டுறதை அப்படியே ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன் கேஸ். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரியல் லைஃப்பில் மரம் வெட்டுறது எக்கச்சக்கமாக இருக்குது. 500 லட்சத்துக்கு மேலே இருக்குது ஒரு நாளைக்கு. மரம் நட்டுறது 1 லட்சம் தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் மரம் வெட்டுறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே மறக்காமல் மரத்தை ஒவ்வொருத்தரும் நட்டால் நல்லாயிருக்கும். நிறைய இடம் இருக்கிறவங்க நட்டாலே போதும். எர்த்துக்கு எதுவும் ஆகாது. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணால் போதும். மற்றபடி குப்பையை பிரித்து போடுறதெல்லாம் எப்போ பண்ணுற மாதிரியே பண்ணால் போதும். குப்பையை கண்ட இடத்துல போடாமல் குப்பை மேட்டில் அந்த மாதிரி போட்டால் போதும். குப்பை மேட்னா லாஸ்ட் எண்டில் எங்கேயாச்சும் போய் போட்டால் கூட போதும். அதையும் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் பச்சையாக மக்கர குப்பை இருந்துச்சுன்னா கவர்லேருந்து எடுத்து கீழே போட்டிங்கன்னா எந்த அனிமலுக்கும் எதுவும் ஆகாது. அப்படி போடுறது நல்லது தான். இப்போ நான் பேசிக்கிட்டே ஏகப்பட்ட மரத்தை வெட்டிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டாக்கு 48 மரம் இருக்குது. மைன்கிராஃப்டில் மரம் வெட்டுறது தப்புன்னு சொன்னீங்கன்னா, மைன்கிராஃப்டில் மரம் வெட்டாமல் யாராலையுமே இருக்க முடியாது. அதே நிலமையில தான் நானும் இருக்கிறேன். இந்த மைன்கிராஃப்ட் அஃபிஷியல் வெர்ஷன் இது எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா கூகுளில் தான் போய் டவுன்லோட் பண்ணேன். காசு இல்லைப்பா தான் நம்மக்கிட்ட. இதில் சைன்இன் பண்ண முடியல கைஸ். ரொம்ப தலைவலியாக இருக்குது. சைன்இன் பண்ணுறதுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேசிக்கிட்டே ஸ்பீட் ஃபார்வர்ட் போட்டு விட்டேன். ரொம்ப டைம் எடுச்சு இந்த 4 போட்டியை ரெடி பண்ணுறதுக்குள்ளே. மழை வேறு வந்துருச்சா, அப்படியே இந்த ஜாம்பி க்ரீப்பர்லாம் வந்து தொலைவானுங்க. நம்ம வீடும் நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி விட்டேன். அது மட்டும் இல்லை கைஸ், இதுக்கு டோரில் எங்கடா போச்சுன்னு கேட்டிங்கன்னா அது நான் அப்புறமேல் கட்டிக்கிறேன். வீடியோவாக போட மாட்டேன். பை கைஸ், பை.